வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதி கேட்குறாங்க பாண்டியன்கிட்ட, முத்து மீனாவும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறத பற்றி என்ன யோசனை பண்ணீங்கன்ட்டு. கடையில் வேலைலாம் அப்படியே இருக்குது, வேலை ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் பார்க்கலாம் சொல்லும்போது, எப்போ தான் உங்களுக்கு கடையில் வேலை இல்லை, அவள் எப்போயுமே எதுவுமே கேட்டதில்லை, இப்போ எல்லோரும் வேலை விஷயமாக தானே போனோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் இந்த மாதிரி ட்ரைனிங் போனானாக்கா இதுக்கு மேலே அவளுக்கு பதவி, பெரிய பதவியெல்லாம் கூட கிடைக்காதனால அனுப்பி வைங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் கதவு தட்ட சத்தம் கேட்குது. வந்து தந்தா பழனி ஒடியார டென்ஷனோட ஏடான்ட்டு விசாரிச்சா அவர் திருடன் கத்துறாரு. என்னடா எங்கே திருடன் கேட்டவுடனே முன்பக்கம் போனான், பின்பக்கம் போனான், திருடன்ட்டு இவர் கத்தி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாரு. எல்லாருமே வந்துடுறாங்க. கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த வீட்டில் திருடனா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எப்படிடா வருவான்ட்டு நான் பார்த்தேம்மா. திருடன்ட்டு ஏன்டா எலி ஓடுனதை பார்த்தியான்ட்டு, ஏன்க்கா 2 கால் எலியில் தான் ஓடுமான்ட்டு. அப்போ போயிட்டு ரெண்டு பேரை போய் பார்த்துட்டு வராங்க. வெளியில் யாரும் இல்லைன்ட்டு வந்துடுறாங்க. ஏன்டா நீ நிஜம் சொல்கிற பொய் சொல்கிற, நான் நிஜமாக பார்த்தேம்மான்ட்டு தங்கமயில் பயப்படுறாங்க. நிஜமாவே திருட வந்துட்டு இருப்பான் பழகுது, எல்லா கதவும் தான் தாப்பால் போட்டு வச்சுருக்கோம், நம்ம தான் இத்தனை பேர் இருக்குமே, பார்த்துக்கலாம் எல்லோரும் போய் தூங்குன்றாங்க. தங்கமயில் வந்து யோசனை பண்ணுறாங்க. இந்த நேரம் தான் சரியான நேரமாக இருக்கும், அதனால் இந்த நகைங்களை நம்ம அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துணுன்ட்டு சரண் வந்து நிற்கிறார் தூங்க போலையான்னுட்டு. இவங்க சொல்கிறாங்க, நமக்கு பயமாக இருக்குது, வீட்டில் நகைலாம் இருக்குது, நகை எடுக்கிறதுக்கு வந்தால் என்ன பண்ணுறது, எத்தனையோ வழியில் திருடத்துக்கெல்லாம் வருவாங்கன்ட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ நகை திருட வந்து என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டேன், நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், அது மாதிரிலாம் நடக்காதுன்ட்டு. இவர் சமாதானம் சொன்னால் கூட அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. திரும்ப அதே பேசுகிறாங்க. இதுக்கு மேலே நீ இதே பேசிக்கிட்டு இருக்காதேன்ட்டு அவர் கையை பிடிக்கிறாரு. பொழுது வடிஞ்சு மீனா பாத்திரத்தில் கேட்டிருக்காங்க. வந்து கோமதி பார்க்குறாங்க. இங்கே என்னோட பித்தளை பக்கெட் இருந்ததை காணும், குடத்தை வேற உடச்சி போட்டுட்ருக்கான்னுட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பித்தளை தானே விடு, அது என்ன தங்கமாக வயிறுமான்னு சொல்லும்போது வேற வாங்கிக்கலாம் விடுமான்ட்டு கதிர் சொல்கிறாரு. ஆமாம் அவன் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், அதான் பேசுகிறான், வாங்கி கொடுப்பான் வாங்கிக்கோன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ செந்தில் சொல்கிறாரு, அவன் என்ன பக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான்ட்டு. ஆமாம் இல்லை அப்படின்ட்டு தங்கமயில் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அதை கேட்டதும் இன்னொரு பக்கம் கோமதியும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம வீட்டில் நகை இங்கே கிலோ கணக்கில் இருக்குது, எல்லா நகைகளும் என்கிட்ட தான் இருக்குது, அந்த நகைகளை எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணுறதுன்ட்டு அதை கேட்டதும் மற்றவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, நம்ம லாக்கரில் வச்சிடலான்றாங்க. சரி உன்னோட லாக்கரில் வச்சுடுமான்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்டதும் தங்கமயில் ஷாக் ஆகுறாங்க. எங்கள் வீட்டில் கூட அங்கே அம்மா அது என் தங்கச்சித்தெல்லாம் லாக்கரில் வச்சுருக்காங்க அம்மா, எங்கள் வீட்டில் எடுத்துன்னு போய் நான் கொடுக்குறேன்னுட்டு இவகிட்ட இருக்குதுமா லாக்கர், இவ்வளோ எடுத்துன்னு போய் வைக்கிட்டேன்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டதும் பழனி சொல்கிறாரு, லாக்கர்லாம் வைக்கிறதுக்கு வேணாம், அங்கே கூட நமக்கு சேஃப்டி கிடையாது, அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, அது காணாத போனால் கூட அவங்க எதுவும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, அதனால் நம்ம நகையை அடமானம் வச்சிடலான்ட்டு அதை கேட்டதும் அது நல்ல ஐடியான்றாங்க. ஆனால் தங்கமயில் ஷாக்காக வராங்க. நம்ம அதை நகைங்களை எடுத்துன்னு போய்ட்டு அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம சைட்டு ஏதாவது இடம் வாங்கி போட்டுடலான்ட்டு பழனி சொல்கிறாரு. இதுவும் நல்ல ஐடியா இருக்குதுன்னும் போது தங்கமயில் ரொம்ப டென்ஷனாக படப்படப்பாக வராங்க. அதை பார்த்ததும் மீனா எதுக்காக இவங்க இப்படி இருக்காங்களேன்ட்டு மீனா பார்த்துடுறாங்க தங்கமயில. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.